அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வினா எழுத்துக்கள். லாஸ்ட் கிளாஸ்ல சுற்றெழுத்துக்கள் பார்த்திருப்போம். பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் தேடி பாருங்க. தமிழ் டிஎன்பிஎஸ்சி இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும், மறக்காம பாத்துருங்க. இப்போ வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னா என்னன்னா வினா எழுப்ப பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? ஒரு வினாவை எழுப்புறதுக்கு நமக்கு தேவையான எழுத்துக்களை வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட வினா எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் வாங்க. வினா எழுத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. தமிழ்ல மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. என்னன்னா ஏ, யா, ஆ, ஓ மற்றும் ஏ, இந்த 5ம் தமிழ்ல இருக்க வினா எழுத்துக்கள். இதுல ஏ மற்றும் யா இது சொல்லின் முதலில் வினா பொருளை தரும் எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் என்னன்னா ஏவும் யாவும். சொல்லின் இறுதியில் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் ஆவும் சொல்லின் இறுதியில் வினா பொருளை தரும். ஏங்கிறது சொல்லின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். ஓகேங்களா? அப்ப முதலில் வருவது என்ன? ஏ யா. இறுதியில் வருவது ஆவோ. முதல் மற்றும் இறுதியில் வருவது ஏ. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்கான், முதலில் விநாயகர் பொருளை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ மறக்காம இந்த ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா அவ்வளவுதான். முக்கியமா இன்னொன்னு என்னன்னா இதோட வகைகள், வினா எழுத்துக்களோட வகைகள் என்னென்ன? அகவினா, புறவினா. ஓகேங்களா? விநாயகத்தோட வகைகள் என்ன? அகவினா, இந்த பக்கம் புறவினா. அகவினா, புறவினா தான். சுற்றெழுத்துக்கள் நம்ம பார்த்த மாதிரி அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி வினா எழுத்துக்கள் அகவினானா என்ன, புறவினானா சேம் தான். சுற்றெழுத்துக்கள் இருக்க மீனிங் மாதிரி தான். அகவினா சொல்லின் அகத்தே நின்று பொருள் தருவது. அகத்தே நின்று வினா பொருளை தருவது. அகத்தேனா என்ன? உள்ளே. சொல்லின் உள்ளே நின்று வினா பொருளை தருவது. அப்ப புறவினானா என்ன? புறத்தே நின்று சொல்லின் புறத்தே நின்று வினா பொருளை தருவது. புறத்தே நின்று வினா பொருளை தருவது. ஓகேங்களா? புறத்தேனா வெளியே. வெளியே நின்று வினா பொருளை தருவது. அகத்தே நின்று வினா பொருளை சொல்வது அகவினா, புறத்தே நின்று வினா பொருளை தருவது புறவினா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்ன? பிரித்தால் பொருள் தராது. பிரித்தால் பொருள் தராது. அகவினா என்ன? பிரித்தால் பொருள் தராது அகவினா. பிரித்தால் பொருள் தரும். பிரித்தால் பொருள் தரும். பிரித்தால் பொருள் தருவது புறவினா, பிரித்தால் பொருள் தராதது அகவினா. ஓகேங்களா? இப்ப அகவினா என்னன்னு பார்த்தாச்சு, புறவினா என்னன்னு பார்த்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கணும். இருக்கு, மறக்காம நோட் பண்ணிக்கங்க. அகவினா, அகவினா என்னன்னா எது, யார், இந்த மாதிரி கேட்கறதுல அகவினா. ஓகேங்களா? புறவினா எப்பொருள். பாருங்க, எப்பொருள். எப்பொருள், எவ்வீடு. இப்போ இது ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன? இதுல இந்த வினா சொல் எழுத்தான ஏவையும் யாவையும் நீக்கினால் வினா பொருளை தராது. பாருங்க, பொருள் தராது. தூங்குறதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இல்ல. இருங்கிறதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இல்ல. அதே அதுக்கு பதிலா இந்த இதுல வினா எழுத்தை நீக்கினால் பொருள், பொருளுங்கிறது மீனிங் இருக்கு. அதே மாதிரி எவ்வு வீடு, அதுல வீடு எவ்வுங்கிறது வீடு, வீடுங்கிறது பொருள் இருக்கு. சோ என்னது? அகவினா புறவினா என்னன்னு பார்த்தாச்சு. அகவினா புறவினா எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு. மறக்காம நோட் பண்ணிங்க. இதுல ரொம்ப முக்கியமான என்னன்னு நான் சொல்றேன். வினா எழுத்துக்கள்ல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா வினா எழுத்துக்கள் யாவை. எத்தனை வினா எழுத்துக்கள்? மொத்தம் 5 வினா எழுத்துக்கள். 5 வினா எழுத்துக்கள்ல சொல்லி முதலில் வருவது எது, இறுதியில் வினா பொருளை தருவது எது, முதல் மற்றும் இறுதி வினா பொருளை தருவது எதுன்னு நான் நோட் பண்ணிக்கிறோம். அடுத்த தடவை வகைகள் நோட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவுமே இந்த கான்செப்ட் வினா எழுத்துக்கள் முக்கியம் இல்ல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நன்றி.